ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்கசெட்ஸோட ப்ரொவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பர்கசெட்ஸ்குள்ளே ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். சேலரி சாப்டரில் இது வரைக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்கள். இப்போ பர்கசெட்ஸோட ப்ரொவிஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ பர்கசெட்டில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ரொவிஷன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஆர் லோன் அட் கன்செஷனல் ரேட். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படிங்கிறது எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு ப்ரொவைட் பண்ணுற லோனு. அந்த லோனு எந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணாமல் ப்ரொவைட் பண்ணுறது. அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் லோன் அட் கன்செஷனல் ரேட். கன்செஷனல் ரேட் அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு பேங்க்கில் போய் லோன் அவைல் பண்ணோன்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்களோ அதை விட கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எம்ப்ளாயர் சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னா அது லோன் அட் கன்செஷனல் ரேட். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு ப்ரொவைட் பண்ணுற லோன் வந்து இப்போ எம்ப்ளாயிக்கு ஒரு பெனிஃபிட். ஏன்னா இப்போ எம்ப்ளாயர் வந்து ஒன்று இன்ட்ரெஸ்ட்டே சார்ஜ் பண்ணாமல் லோன் ப்ரொவைட் பண்ணுறாரு, இல்லைன்னா எம்ப்ளாயர் சார்ஜ் பண்ணுற அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால் இது வந்து எம்ப்ளாயிக்கு ஒரு பெனிஃபிட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து இப்போ எம்ப்ளாயிக்கு இங்கே பர்கசெட்டாக டேக்ஸ்குள்ளே நம்ம சார்ஜ் பண்ணணும். So interest shall be calculated on the outstanding balance for each loan as on the last day of each month on the basis of SBI rate on first day of the relevant previous year. ஸோ இங்கே என்ன பேசிஸில் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா எஸ்பிஐ ரேட். ஸோ எஸ்பிஐ ரேட்டு படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை எம்ப்ளாயிக்கு ஒரு பர்கசெட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எம்ப்ளாயி என்ன லோன் அவைல் பண்ணியிருக்கிறாரோ அந்த லோனோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் ஈச் மந்த். ஸோ அதை பேஸாக வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். However, it is not taxable in the following cases. If loan is provided for the treatment of specified diseases, similarly if the loan of amount in aggregate does not exceed 20,000. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையும் லோன் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எம்ப்ளாயி அவைல் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கன்செஷனல் ரேட்டில் அவைல் பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டு கேஸ்லையும் அவங்களுக்கு எதுவுமே டேக்ஸபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பர்கசெட் யூஸ் ஆஃப் மூவபிள் அசெட். யூஸ் ஆஃப் மூவபிள் அசெட் அப்படிங்கிறது எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்கிற அசெட் எம்ப்ளாயி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஜஸ்ட்டு எம்ப்ளாயி யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அசெட்டை வந்து ஒரு பர்கசெட்டாக இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா எம்ப்ளாயிக்கு ஒரு பெனிஃபிட், எம்ப்ளாயி அந்த அசெட்டை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறனால எம்ப்ளாயிக்கு அது ஒரு பெனிஃபிட். ஸோ இதை பர்கசெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான ப்ரொவிஷன் இப்போ லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் எம்ப்ளாயி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எதுவுமே டேக்ஸபிள் கிடையாது. இதுவே வேறு அசெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போது அந்த அசெட் வந்து எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்கிறாரா இல்லையா நம்ம பார்க்கணும். எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்கிற அசெட் அப்படின்னா 10% per annum of the actual cost is taxable. அதுவே வந்து எம்ப்ளாயர் ஓன் பண்ணலை அந்த அசெட் அப்படின்னா எம்ப்ளாயர் ஹையர் சார்ஜஸ் பே பண்ணுவார். ஸோ அப்போ ஹையர் சார்ஜஸ் பெய்டு பை எம்ப்ளாயர் இஸ் taxable in the hands of employee. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மொபைல் அசெட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அது சேலாக இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கலாம். எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதோட டேக்ஸபிலிட்டி டெப்ரிஷியேட்டட் வேல்யூ ஆஃப் சச் அசெட் மைனஸ் அமௌண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி. இதுதான் டேக்ஸபிள் அமௌண்ட். டெப்ரிஷியேஷன் வேல்யூ ஆஃப் அசெட் மைனஸ் அமௌண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி இஃப் எனி. ஸோ இங்கே டெப்ரிஷியபிள் வேல்யூ ஆஃப் அசெட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 50% டெப்ரிஷியேஷன் ஃபார் ஈச் கம்ப்ளீட்டட் இயர் இஸ் டேக்ஸபிள். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்ரி இயர் ஆஃப் யூசேஜுக்கு 50% டெப்ரிஷியேஷன் டிடெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் டிடெக்ட் பண்ணணும். ஸோ டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் வர்ற அமௌண்ட்டு இங்கே நம்ம பர்கசெட் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். அடுத்தது மோட்டார் கார்
எம்ப்ளாயிக்கு மோட்டார் கார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஃபார் எவ்ரி இயர் ஆஃப் யூசேஜ் 20% டிப்ரிசியேஷன் டிடெக்ட் பண்ணணும். ஸோ டிடெக்ட் பண்ணி வர்ற பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் எம்ப்ளாயிக்கு பர்க்கஸட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேயும் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடில் கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு அசட்டுக்கும் ஃபார் எவ்ரி இயர் ஆஃப் யூசேஜ் டெப்ரிசியேஷன் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இஃப் எனி ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர் தென் தட் இஸ் டு பி இக்னோர்ட். இப்போ ஒரு அசட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 4 years and 7 monthsக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த 7 monthsை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. டெப்ரிசியேஷன் அந்த 4 yearsக்கு மட்டும் டிடெக்ட் பண்ணணும். ஸோ எனி ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர் அவைலபிள் தென் தட் ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர் இஸ் டு பி இக்னோர்ட் ஃபார் திஸ் கால்குலேஷன். தென் அதர் அசட். இப்போ இங்கே மென்ஷன் ஆகிருக்க இந்த 2 அசட் தவிர வேறு ஏதாவது அசட் எம்ப்ளாயிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த அசட்டுக்கு எப்படி இது வேல்யூ பண்ணுறோன்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 10% depreciation for each completed year is taxable. ஸோ இங்கே 10% depreciation calculate பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் calculate பண்ணணும். இப்போது இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்குள்ளே இதெல்லாம் வரும் அப்படின்னா டேட்டா ஸ்டோரேஜ் டிவைசஸ் லைக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் டைரிஸ், பிரிண்டர்ஸ் எக்ஸெட்ரா. இட் டஸ் நாட் இன்க்ளூட் ஹவுஸ்ஹோல்ட் அப்ளையன்சஸ். ஸோ சப்போஸ் ஹவுஸ்ஹோல்ட் அப்ளையன்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ அது இந்த கேட்டகரிக்குள்ளே கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் பெனிஃபிட். எம்ப்ளாயி பே பண்ண வேண்டிய சில பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரை எம்ப்ளாயர் பே பண்ணுறாரா அதோட டாக்ஸபிலிட்டியே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டொமஸ்டிக் சர்வெண்ட். ஸோ டொமஸ்டிக் சர்வெண்ட் அப்படின்னா எம்ப்ளாயியோட ரெசிடென்ஷியல் பிளேஸில் என்கேஜ் பண்ணியிருக்கிற சர்வெண்ட்ஸ். ஸோ அந்த சர்வெண்ட் வந்து ஸ்வீப்பராக இருக்கலாம், கார்டனராக இருக்கலாம், வாட்ச்மேனாக இருக்கலாம். ஸோ இது தவிர வேறு என்ன மாதிரி சர்வெண்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க எல்லாருமே எம்ப்ளாயியோட ரெசிடென்ஷியல் பிளேஸில் அவரோட பர்சனல் கன்வீனியன்ஸ்க்காக எம்ப்ளாய் பண்ணியிருக்கிற சர்வெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வெண்ட்டுக்கு இன்கர் ஆகிற காஸ்ட்டை எம்ப்ளாயர் பே பண்ணுறாரு அப்படின்னா அந்த காஸ்ட் இன்கர்டு பை எம்ப்ளாயர் இஸ் taxable in the hands of employee. நெக்ஸ்ட்டு கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர். ஸோ அந்த கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இதெல்லாமே வந்து எம்ப்ளாயரோட ஓன் ரிசோர்ஸஸ்லேருந்து பே பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இன்கர்டு பை எம்ப்ளாயர். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பர் யூனிட் அதுதான் எம்ப்ளாயிக்கு taxable. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஒரு கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட ரெசிடென்ஷியல் யூசேஜுக்கு கேஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து அந்த கம்பெனிலேருந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது வந்து எம்ப்ளாயிக்கு ஒரு பர்க்கஸட்டை நம்ம டேக்ஸ் பண்ணணும். ஸோ அதோட டாக்ஸபிலிட்டி அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பர் யூனிட். இப்போ ஒரு சிலிண்டரோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட்டு அவருக்கு taxable. இப்போது அதுவே வந்து அதர் சோர்ஸஸ்லேருந்து பே பண்ணியிருக்கிறாங்க, எம்ப்ளாயியோட ஓன் சோர்ஸ் கிடையாது. பட் இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே அவுட் சைட் சோர்ஸ்லேருந்து எம்ப்ளாயர் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா எம்ப்ளாயர் அதுக்காக என்ன காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்காரோ அந்த காஸ்ட்டு எம்ப்ளாயிக்கு taxable. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் ஆர் இன்கம் டேக்ஸ் பெய்ட். ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் ஆர் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது எம்ப்ளாயி பே பண்ண வேண்டிய ஒரு ஆப்ளிகேஷன். ஸோ அதை வந்து எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா எம்ப்ளாயர் என்ன அமௌண்ட் இதுக்காக பே பண்ணியிருக்கிறாரோ அது வந்து ஃபுல்லி taxable. நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு பை எம்ப்ளாயர் இஸ் taxable. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது எம்ப்ளாயி பே பண்ண வேண்டிய ஒரு ஆப்ளிகேஷன். அப்போ அது வந்து எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்கிற ப்ரீமியம் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயிக்கு taxable. இதுவே வந்து எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்கிற ப்ரீமியம் if it is paid under group insurance scheme or state insurance scheme. ஸோ அந்த மாதிரி ஸ்கீமுக்கு பே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா not taxable in the hands of employee. நெக்ஸ்ட்டு எனி அதர் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெய்டு பை எம்ப்ளாயர். இங்கே மென்ஷன் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் தவிர வேறு ஏதாவது எம்ப்ளாயி பே பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன் எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது ஃபுல்லி taxable. இப்போது இது ரிலேட்டடாக இப்போ நம்ம பார்த்த
எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடாக எம்ப்ளாயி ஏதாவது அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். எனி அமௌண்ட் recovered from employee if any is deductible in all the above cases. Next, free or concessional educational facility. Educational facility employee ஓட ஓன் சில்ட்ரனுக்கு ஆர் ஃபேமிலி மெம்பருக்கு அவைல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து எம்ப்ளாய்க்கு ஒரு பர்பஸாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அந்த எஜுகேஷனல் ஃபெசிலிட்டி எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்கிற இன்ஸ்டியூஷன் ஆர் இன்ஸ்டியூஷன் மெயின்டைன்டு பை எம்ப்ளாயர் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரீசனபிள் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் a similar institute in or near the locality. ஸோ எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்கிற இன்ஸ்டியூஷன் அப்படின்னா அவர் வந்து எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் இதுக்காக பே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் சிமிலர் இன்ஸ்டியூட் இன் தி சேம் லொக்காலிட்டி ஆர் நியர்பை லொக்காலிட்டி அதில் இன்கர் ஆகிற காஸ்ட்டு அதை நம்ம பேஸாக வந்து எடுத்துக்கணும். அந்த காஸ்ட்டு எம்ப்ளாயிக்கு டேக்ஸபிள். அப் டு ₹1000 per month per child இஸ் நாட் டேக்ஸபிள். அப்போ அந்த டேக்ஸபிள் அமௌண்ட்லேருந்து 1000 per month எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இதுவே வந்து இந்த எஜுகேஷனல் ஃபெசிலிட்டி இஃப் இட் இஸ் ப்ரொவைடட் இன் அன் இன்ஸ்டியூஷன் நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர் அப்படின்னா actual fees paid or reimbursed is taxable. If educational facility provided to other family members, இப்போ ஓன் சில்ட்ரன் இல்லாமல் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த எஜுகேஷனல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1000 per month exemption cannot be claimed by employee. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெடிக்கல் ஃபெசிலிட்டி. இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எம்ப்ளாயிக்கு கொடுத்துருக்கலாம் ஆர் எனி அதர் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி வித்தின் இந்தியா அவைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள். இஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் இன் அ ஹாஸ்பிட்டல் ஓன்ட் ஆர் மெயின்டைன்டு பை எம்ப்ளாயர் ஆர் ஹாஸ்பிட்டல் maintained by central or state government, hospital maintained by local authority, private hospitals recommended for the treatment of government employees, then specified facility in a hospital approved by the chief commissioner of income tax. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஃபெசிலிட்டி எம்ப்ளாயி அவைல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நத்திங் இஸ் டாக்ஸபிள் இன் எம்ப்ளாயீஸ் ஹேண்ட். இப்போது அதுவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற ஹாஸ்பிட்டல் தவிர வேறு ஹாஸ்பிட்டலில் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் ஆர் ரீஇம்பர்ஸ்டு பை தி எம்ப்ளாயர் இஸ் டாக்ஸபிள். இதுக்கு எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. இதுவே வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவுட் சைடு இந்தியாவில் அவைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள். ஸோ இங்கே இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 3 டைப்ஸாக கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பென்சஸ் ஆன் ஸ்டே, தென் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ராவல். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ராவல் இது ரெண்டுமே வந்து டேக்ஸ் ஃப்ரீ டு தி எக்ஸ்டென்ட் பெர்மிட்டட் பை ஆர்பிஐ. அதுவே வந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ராவலுக்கு இட் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ ஒன்லி இஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் is less than or equal to 2 lakhs without including such travel expense. இந்த travel expense ஒரு பர்பஸாக கன்சிடர் பண்ணி இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 lakhs இருக்குது அப்படின்னா அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ. இப்போது இங்கே ஸ்டே அண்ட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஒன் அட்டெண்டன்ட் அப்பார்ட் ஃப்ரம் பேஷண்ட் ஆல்சோ கவர்ட். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், ஸ்டே எக்ஸ்பென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பேஷண்ட் தவிர ஒன் அட்டெண்டன்ட்க்கும் சேர்த்து இந்த எக்ஸ்பென்ஸ்க்கு பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃபேமிலி அப்படிங்கிறது யாரெல்லாம் கவர் ஆகுறாங்க அப்படின்னா ஸ்பவுஸ், சில்ட்ரன். ஸோ இந்த ஸ்பவுஸ் அண்ட் சில்ட்ரன் மே ஆர் மே நாட் பி டிபெண்ட் ஆன் அசஸி. அதுவே வந்து பேரண்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவங்க வந்து ஷுட் பி டிபெண்ட் ஆன் அசஸி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இது போக இன்னும் பர்கசெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பர்கசெட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.